வியாதியில் உள்ளனாலையும் வரலாம், இல்ல சிம்பிள் ப்ராப்ளத்தினாலயும் வரலாம். ஒரு 25,000 30,000 வாட்டி நம்ம மூச்சு விடுறோம். நீங்க விடுற மூச்சு உங்களுக்கே தெரியிற அளவுக்கு இருக்கு. மூச்சு விட கஷ்டமா இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு என்னன்னா, மூச்சு வாங்குறது. இப்ப நெறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, "இது மாரி எனக்கு இப்பலாம் ரொம்ப மூச்சு வாங்குது. மாடிப்படி ஏறுனா மூச்சு வாங்குது. என்னால வெயிட் தூக்கிட்டு, இல்ல குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியல. ரொம்ப மூச்சு வாங்குற மாரி இருக்கு. கண்ணெல்லாம் இருட்டுது, வேர்க்குது" அப்படிம்பாங்க. ஸோ இத வந்து ஒரு நார்மலா கூட எடுத்துக்கலாட்டாலும், இத வந்து ஒரு 40 வயசு ஆகும்போது நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாவும் பார்க்கலாம். இது எப்படின்னா, வியாதியில் உள்ளனாலயும் வரலாம், இல்ல சிம்பிள் ப்ராப்ளத்தினாலயும் வரலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நார்மலா நம்ம எதுக்கு மூச்சு விடுறோம் அப்படின்னாவே, ஆக்ஸிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காத்து வெளிய போகுது. இதுதான் நம்மளோட இது அதோட மூச்சு விடுறது. ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் இல்ல ஒரு நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, 12லேருந்து 20 வாட்டி நம்ம மூச்சு விடுவோம். ஒரு ஹெல்த்தியான ஆள் வந்து 12லேருந்து 20 சின்ன பசங்கலாம் கொஞ்சம் நெறையாவே பண்ணுவாங்க. பட் 20 ஒரு நாளைக்கு 25,000 டூ 30,000 ஒரு 25,000 30,000 வாட்டி நம்ம மூச்சு விடுறோம். ஆனா, இந்த மூச்சு விடுறது நமக்கு தெரியாது. இந்த மூச்சு விடுறது நமக்கே எப்ப தெரியுதோ, அப்போ அது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் எஸ்பெஷல் 40 வயசு ஆகும்போது அத கொஞ்சம் சீரியஸா பார்த்துக்கலாம். ஸோ இத வந்து ஒரு அ அ ஒரு ஒரு ஈஸியா டாக்டர்ஸ் இத எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா, "உங்களால எத்தன மாடிப்படி ஏற முடியும்?" அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஆள் பார்த்தீங்கன்னா, 60 அ படி அதாவது 60 ஸ்டெப்ஸ் இல்லன்னா 4 மாடி 3லேருந்து 4 மாடி வந்து 2 நிமிஷத்துக்குள்ள இல்ல 2 அரவுண்ட் 2 நிமிஷத்துல ஈஸியா ஏறிட்டு வந்து, 2 நிமிஷத்துல ரெக்கவர் ஆயி ஒரு ஈஸியா பேசுறது, இல்ல ஈஸியா மூச்சு விடுறாங்கன்னா, அது வந்து நார்மல். இப்ப அதே இது மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குது, பாதியில நின்றுறாங்க. இல்ல மாடிப்படி ஏறிட்டு ரொம்ப நேரம் ரெக்கவர் ஆறதுக்கு ஒரு 5 நிமிஷம், 6 நிமிஷத்துக்கு மேல தான் அவங்களால பேசவே முடியுது அப்படின்னா, அது என்னன்னு சீரியஸா பார்த்துக்கணும். ஸோ, அதில ஃபர்ஸ்ட்டு வந்து வியாதிகள்னு பார்க்கும்போது ஹார்ட்டு, லங்ஸு அதாவது இருதயமும், நுரையீரல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா, ஹார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதில ரெக்கவர் ஆகுது. இல்ல ஹார்ட்ட சுத்தி தண்ணி கோர்த்திருக்கும். இல்ல ஹார்ட் ஃபெயிலியர் இல்ல ஹார்ட் வீங்கியிருந்து அதால பம்ப் பண்ண முடியாது. அப்போ மூச்சு வாங்கும். இது நேச்சுரல். அடுத்தது லங்ஸு. லங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, தண்ணி கோர்த்திருக்கு. இல்ல ஆஸ்மா, சிம்பிளா ஆஸ்மா இருக்கு அவங்களுக்கு. இல்ல சீவப்படி லங் வந்து டெஸ்ட்ராய் அதாவது அ அ அழிஞ்சிருக்கு. அப்போங்கும்போது ஆக்ஸிஜன் உள்ள போகாது. கார்பன் டை ஆக்சைடு வெளிய வராது. அப்போ நேச்சுரலாவே அது ஒரு வியாதினால வரக்கூடிய மூச்சு பிரச்சனை. இது தவிர இப்போ ஒருத்தருக்கு வந்து கிட்னி சரியா வேலை செய்யலன்னா, தண்ணி வெளிய போகாது. ஸோ உடம்புல நெறைய தண்ணி சேரும். அது வயித்துலயோ, லங்ஸ்லயோ இல்ல ஹார்ட்ட சுத்தி சேரும்போது மூச்சு விட முடியாது. இதெல்லாம் வந்து வியாதி சம்மந்தமா நம்ம பார்க்குறது. பட் இதுவே இல்லாம ஜென்ரலாவே நமக்கு வந்து சிம்பிள் ப்ராப்ளம் என்னலாம் இருக்கலாம் அப்டின்னா, முதல்ல சொல்றது உடல் பருமன். அதாவது வெயிட் போடுறது. இப்போ ஒருத்தருக்கு 5லேருந்து 10% பாடி வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. நார்மலா 70 கிலோ இருக்கலாம். இப்போ 75, 77 கிலோ இருக்காருன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து லேபர்ட் பிரீத்திங் மாரி ரொம்ப மூச்சு விடுறதே கஷ்டமா தெரியும். அப்படியே அவங்க மூச்சு விடுறது அவங்க இந்த சவுண்டே கூட அவங்களுக்கு கேட்கலாம். அந்த அளவுக்கு இல்ல மாடிப்படி ஏறும்போது கஷ்டமா இருக்கலாம். அதுமாரி மார்பிட் ஒபிசிட்டி ரொம்ப வெயிட் போடும் போட இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. மூச்சு விடுறதே ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாரி ஆயிரும். இது வந்து உடல் பருமன். அடுத்தது அனீமியா. இப்போ ஒருத்தருக்கு ரத்தம் இப்போ யூசுவலி ஃபீமேல்ல வந்து ரத்தம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருந்ததுன்னா, ஆக்ஸிஜன் அதாவது மாடிப்படி ஏறும்போதோ, இல்ல நடக்கும்போது ஆக்ஸிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி. அந்த டிமாண்ட இந்த ஹீமோகுளோபினால மேட்ச் பண்ண முடியாது. அப்போ ஹார்ட் வந்து நெறைய வேலை செய்யணும். மூச்சு நம்ம நெறைய விடணும். ஸோ அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறது ஒரு பயங்கர கஷ்டமா, மூச்சு அடைக்கிற மாரி படபடப்பா இது மாரிலாம் வரலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப காமனா உள்ளது பார்த்தீங்கன்னா, லோ சுகர். இப்போ ஒருத்தர் லோ சுகர்ல இருக்காரு. டயபெட்டிஸ் இருக்கு. மாத்திரை போட்டு சுகர் கம்மியா இருக்கு. அப்ப போய் அவர் மாடிப்படி ஏறுறாரு, வேகமா நடக்குறாரு, இல்ல அ ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சுகர் இல்லாதனாலயும் பாடி வந்து அத மீட் பண்றதுக்கு ரொம்ப வேலை செய்யும்போது, இதுமாரி மூச்சு வாங்கலாம். இதே மாரி இப்போ ஒருத்தர் வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, செப்டல் டீவியேஷன் இப்போ மூக்கு வந்து கொஞ்சம் அந்த பகுதி வந்து டீவியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இத மாரி டிமாண்ட் உள்ள எக்ஸர்சைஸோ, இல்ல வாக்கிங்கோ, ஏதோ அதுவும் பிளஸ் அந்த டைம்ல ஒழுங்கா யங் ஏஜ்ல அது பெருசா தெரியாம வெயிட் போட்ட பிறகு, அவங்களுக்கு வந்து இந்த செப்டல் டீவியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இல்ல டான்சில் சின்ன பசங்க டான்சில் வந்தா காத்து உள்ள போறத அடைக்கலாம். இல்ல சளி புடிச்சிருக்கு. அப்போ அத அடைக்கலாம். இல்ல அதனாலயும் இந்த மூச்சு விடுறது பெருசா ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியும். பட் இது வந்து இருக்கிற ப்ராப்ளத்தில இது சிம்பிள் ப்ராப்ளம் மாரி. இதுவுமே வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ தைராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா தைராய்டுனாவே அவங்களுக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சுரும். அதனாலே அவங்க ஸ்லோவா இருப்பாங்க. அதனாலயும் இத மாரி வரலாம். இத தவிர ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஜிஆர்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்
அவங்களுக்கும் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இப்போ சாப்பிட்டுட்டு அவங்க நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே மேலே எருக்களிச்சிக்கிட்டே இருக்கும். இல்ல ஒரு தண்ணி நெறையா குடிச்சுட்டு அவங்க வாக்கிங் போறாங்க, இல்ல ஏதோ ஒரு மாடிப்படி ஏறும்போது, அது மேலே மேலே வந்து அவங்களுக்கு அந்த மூச்சு விடுறதும் ஒரு சிரமமா இருக்கும். இல்ல படுத்தாலும் அவங்களுக்கு ஸ்லீப் அப்னியா மாரியும் வரலாம். ஸோ இதுதான். ஸோ மூச்சு வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கலாம். இல்ல சிம்பிள் ப்ராப்ளமாவும் இருக்கலாம். பட் நீங்க விடுற மூச்சு உங்களுக்கே தெரியிற அளவுக்கு இருக்கு. மூச்சு விட கஷ்டமா இருக்கு. இல்ல ஒரு 2 மாடி ஏறதே எனக்கு சிரமமா இருக்கு. ஏறிட்டு என்னால தொடர்ந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. ஃபோன்ல என்னால பேச முடியல அப்டின்னா, அத ஒரு டாக்டர பார்த்து சீரியஸா என்னன்னு பார்த்துக்கோங்க. வணக்கம்.